அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த 2026 நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த பட்ஜெட்டில் பெண்கள், மாணவர்கள், முதியோர்கள், தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான புதிய சலுகைகளும் மேலும் நிதியுதவி தொகைகளும் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கிடைச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். இதில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதன்படி வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் கீழ் நலிவுற்ற கைம்பெண், ஆதரவற்ற பெண், திருநர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் வைக்கும் வசதியுடன் ஸ்மார்ட் சைக்கிள் வழங்கப்படும். ரூபாய் 139 கோடி மதிப்பீட்டில் 10,000 அரசு பள்ளிகளில் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தை அரசு செயல்படுத்த உள்ளது. 3,834 பள்ளிகளை ரூபாய் 2,132 கோடி நவீனப்படுத்தும் திட்டம். கருவுற்ற பெண்களுக்கான தாய் கேர் சேவைக்காகவும் உதவி மையங்கள் அமைக்கவும் 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 2026-27 நிதியாண்டில் பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ஒதுக்கீடு. ஆண்டுதோறும் 10,000 தகுதியான பெண்களுக்கு இலவச கறவை மாடுகள் வழங்கப்படும் என்றும் அதற்கு 57 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா சீருடை புத்தகம் ரூபாய் 122 கோடி ஒதுக்கீடு. பள்ளிகளில் போதைப் பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்த ரூபாய் 7 கோடி ஒதுக்கீடு. பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் ரூபாய் 125 கோடி ஒதுக்கீடு. 38 மாவட்டங்களில் சென்ட்ரல் லைப்ரரி வசதிகள் 10 கோடி ஒதுக்கீடு. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்புகள். பள்ளிகளில் போதைப்பொருள் தொடர்பான புகார்களுக்கு 10581 என்ற உதவி எண். கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி மடிக்கணினி திட்டத்திற்கு ரூபாய் 2,000 கோடி ஒதுக்கீடு. 1 லட்சம் படுக்கை வசதியுடன் கூடிய ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாயின் நவீன சைக்கிள்கள் வழங்கப்படும். தமிழக அரசின் பட்ஜெட்டில் உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி நிதி ஒதுக்கீடு. மின்சார வாகனங்கள் மின்கலன் பராமரிப்பு பயிற்சி 22,500 பேர் பயன்பெறும் வகையில் 3 கோடி ஒதுக்கீடு. 12,500 மெக்கானிகளுக்கு மின் வாகன மெக்கானிக் பயிற்சி 3 கோடி ஒதுக்கீடு. தொழிலாளர் நலத்துறைக்கு ரூபாய் 2,022 கோடி, சிறப்பு திட்ட செயலாக்கத்திற்கு 17,150 கோடி ஒதுக்கீடு. திருமணமாகும் பெண்களுக்கு 1 சவரன் தங்க நாணயம் மற்றும் பட்டுப்புடவை அண்ணனின் சீர்வரிசை திட்டத்திற்கு ரூபாய் 812 கோடி ஒதுக்கீடு. பிசி, எம்பிசி மற்றும் சிறுபான்மை நலத்துறை ரூபாய் 17,000 கோடி ஒதுக்கீடு. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ரூபாய் 1,458 கோடி ஒதுக்கீடு. மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு இல்லம் ரூபாய் 6.6 கோடி ஒதுக்கீடு. மூத்த குடிமக்களுக்கு முதற்கட்டமாக 5 மாவட்டங்களில் பொழுதுபோக்கு மையம். காமராஜர் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம். நடப்பு நிதியாண்டில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு 560 கோடி நிதி ஒதுக்கீடு. அரசு மருத்துவமனை பிரசவங்களை ஊக்குவிக்க தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. சமூக நலத்துறைக்கு ரூபாய் 9,818 கோடி ஒதுக்கீடு. முதலமைச்சர் தாய் கேர் திட்டம் 23 கோடி ஒதுக்கீடு. மூத்த குடிமக்களுக்காக 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் திட்டம். 5 மண்டலங்களில் புற்றுநோய் பராமரிப்பு மையங்கள் திட்ட அறிக்கைக்கு ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு. சுகாதாரத்துறைக்கு 23,357 கோடி ஒதுக்கீடு. மீனவர்களுக்கான மீன்பிடி உதவித்தொகையை 6,000 இருந்து 7,000 உயர்த்தப்படும். 5 லட்சம் மாணவர்களுக்கு ஸ்மார்ட் சைக்கிள் திட்டத்திற்கு 277 கோடி ஒதுக்கீடு. மகப்பேறு நாள் நெருங்கும் போது தங்கி இருந்து பயன்பெறும் வகையில் தாய் கேர் திட்டம் 23 கோடி ஒதுக்கீடு. 5,932 கோடியில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். விவசாயிகளுக்கான மின் மானியத்திற்கு 7,432 கோடி ஒதுக்கீடு. வேளாண் துறைக்கு 14,984 கோடி ஒதுக்கீடு. காவிரி டெல்டா குறுவை சாகுபடி தொகுப்பு 134 கோடி ஒதுக்கீடு. 10,000 பெண்களுக்கு விலையில்லா கறவை மாடுகள் 59 கோடி ஒதுக்கீடு. தூத்துக்குடி, நெல்லையில் விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள். பனை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க நடவடிக்கையாக தமிழ்நாடு பனை விவசாயம் பாதுகாப்பு கழகம் அமைக்கப்படும். வீடுகளில் சூரிய மின் சக்தி திட்டத்தை அமைக்க ரூபாய் 1 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். இதற்காக 50 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். சென்னையில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்படும். வீட்டு வசதி துறை சார்பில் அனைவருக்கும் தரமான வீடுகள் வழங்கும் திட்டத்திற்கு 1,243 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். சுய உதவி குழுக்களுக்கு இந்த ஆண்டு ரூபாய் 38,000 வங்கி கணக்கு வழங்குவதற்கு இலக்கு நிர்ணயம். பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் முதலீட்டு மானியம். ரேஷன் கடைகளில் கோதுமை மாவு விற்பனை செய்யப்படும். தரமான பொது விநியோக திட்டம். ரேஷன் கடைகளில் பாக்கெட் கோதுமை மாவு வழங்கும் திட்டம் 18 கோடி ஒதுக்கீடு. ஆன்மீக தலங்களில் ரூபாய் 60 கோடியில் ஓய்வு இல்லங்கள்.
மூத்த குடிமக்களுக்கு புனித பயண திட்டம் 2.5 லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்படும். சென்னையில் 1000 புதிய ஏசி மின்சார பேருந்துகள் இயக்கப்படும். 1000 ஆண்டுகள் பழமையான 213 கோயில்கள் புனரமைக்கப்படும். சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறைக்கு ரூபாய் 777 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என அமைச்சர் மரிய வில்சன் அறிவித்தார். நன்றி, வணக்கம்.